கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து வந்த தயவுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், நம்மை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தும்படியாய், நம்மை விடுதலையாக்கும்படியாய், கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படும்படியாய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமர்ச்சி நாளின் காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்தவர். நீர் எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, புதிய நாளை, புதிய மாதத்தை, புதிய மனமர்ச்சி நாளை ஆண்டவரே நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி. கடந்த நாட்கள்லாம் கூட இருந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் எங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் கர்த்தர் திறந்தள்ளுவீராக. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, புடமிடுவீராக. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நேராக வரும்போது நாங்கள் செவி கொடுக்க, ஏற்றுக்கொள்ள, கீழ்ப்படிய, விசுவாசித்து நடக்க, ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த காலவேளையில் எங்களோடு பேசுவீராக. இந்த நல்ல நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 11 verse 3. அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு, இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் என்ன பண்ணுவாங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது 2வது முறையாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். முதல் முறை தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது, சவுல் ஜீவனோடு இருக்கும்போது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சாமுவேல் சொன்ன அந்த வாக்கு தத்தம் என்ன பண்ணுகிறது, நிறைவேறுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு பின்பதாக சாமுவேல் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலை ராஜாவாக அரசாளும்படியாக. அந்த அரசாட்சி இன்னும் அவருடைய கையில வரவில்லை. அவர் அபிஷேகம் பண்ணப்படும் போது அந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நமக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், எத்தனையோ வார்த்தைகளை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது நிறைவேறக்கூடிய நாட்களிலே நாம் காணப்படுகிறோம். ஒரு விஷயம் நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில கண்கூடாய் செயல்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாவாய் முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் இப்பொழுது இந்த இடத்துல வாசிக்கும் போது அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அந்த ராஜாவுக்குரிய சகல காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேறுகிறது. இந்த காலவெளியில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய பரிபூர்ண அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ராஜரிக அபிஷேகத்தை தந்து அதற்கு பிறகு அந்த ராஜரிக ஆளுகையும் மேன்மையும் அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். அந்த நாட்களிலே ஆண்டவர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவர் ராஜாவானான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனுக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டது.
அவன் யுத்தத்தை ஜெயித்தான், பல காரியங்களை மேற்கொண்டான், ஆஸ்வதிக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான். அதுபோல இந்த நாட்களிலே நாம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தாவீது உயர்த்தினது போல கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் அருளி செய்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக பாடுகள் வழியாய் தாவீது கடந்து போனாலும் அவன் ஆண்டவரை விட்டு விலகாதபடி காணப்பட்டபடினால ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறிற்று என்பதில் சந்தேகமில்லை. இந்த காலவெளியிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் ஆண்டுடைய அபிஷேகத்தால் நாம் ஒரு விசை நிரப்பப்படும் போது ஆண்டுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கண் முன்னால் செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த காரியங்கள்ல நாம் காணப்படவும் நம் மேன்மை அடையவும் அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் எப்படி ராஜரிக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உடனே அவன் யுத்தத்துக்கு போய் ஆளத் தொடங்கினான். ஜனங்கள் அவன் பக்கமாய் சாய்ந்தார்கள். கர்த்தர் அவனோடு இருந்தார். தேவன் பாதுகாப்பை தந்தார். அதை போல இந்த நாட்களிலே தேவனுடைய அபிஷேகத்துக்காய் நாம் காத்திருந்து பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரை விடாமல் பின்தொடர்ந்து தேவனுக்கென்று நாம் உண்மையாய் காணப்படுகிற வேளையிலே ரட்சிக்கப்பட்ட இதயத்தோடு சுத்த மனசாட்சியோடு நம்மை காத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை அபிஷேகித்து அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தி நிறைவேற்றுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாட்களிலே நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருவரும் கர்த்தருடைய அபிஷேகத்துக்காய் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் ஆளுகை செய்கிறவர்களாக எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மேன்மையின் பாதையிலே கடந்து செல்ல உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது அவருடைய வாக்கு தத்தங்கள் எப்படி நிறைவேறிற்று? அவன் அபிஷேகப்பட்ட உடனே ஒரு 4 விதமான மேன்மைகள் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிடைக்க செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் காரியங்கள் நம்ம வாசிக்கும் போது 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 11 verse 7, தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவன் அபிஷேகம் பண்ணின பின்ன உடனே அந்த பின்வரும் வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, பின்பு தாவீது இஸ்ரவேலோடும் கூட எபூஸ் ஆகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அந்த தேசத்தின் குடிகளாக இருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை அபிஷேகித்த பிறகு ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், நம்முடைய லக்குகள் அல்லது நம்முடைய தரிசனங்கள் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. தாவீது ராஜாவானவனே அவனுடைய முதல் தரிசனம் எதுன்னா, எப்படியாவது என்ன பண்ணணும், எருசலேமை கைப்பற்ற போகணும். அந்த எருசலேமுக்குள்ள எபூசியர் என்ற பூர்வ குடிகள் இருந்து வந்தார்கள். எபூசு பட்டணம் என்று பெயர். அந்த பூர்வ குடிகள் அந்த எருசலேமை தாவீது பற்றி கொள்ளாதபடி அதற்கு எதிராய் நின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சில லக்குகள் இருக்கிறது. அதை நாம் கைப்பற்ற முடியாமல் நம்ம என்ன பண்றோம், இந்த நாட்களிலே நம்முடைய தரிசனத்தை அடையாதபடி பலவிதமான போராட்டங்கள் வழியாய் கடந்து போனாலும் அபிஷேகம் எல்லாவற்றையும் உடைக்கக்கூடியதா இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. நம்ம ஜெபிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதுக்கு மேலாக தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஜெபித்து யுத்தம் பண்ணும்போது எப்படிப்பட்ட கோட்டைகளையும் நம்மால பிடிக்க முடியும், அல்லது நம்முடைய தரிசன இலக்கை அடைய அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதை பார்த்து அந்த குடிகள் சொல்றாங்க 5ஆம் வசனத்துல, அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். அப்ப எப்படிப்பட்ட ஒரு அரணிப்பான பட்டணமா இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சு பாருங்க. இத்தனைக்கும் தாவீது சவுல் இருக்கும் போதே யுத்தத்துக்கு போய் போக்குவரத்தவரா இருந்தால் தாவீதை பற்றி எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆனாலும் எபூசு பட்டணம் ஒரு பெரிய சவால் விடுகிற தாவீதுக்கு எதிரான ஒரு கோட்டையா இருந்தது. ஆனால் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் அப்படி சொன்னாலும் ஆனாலும் தாவீது என்ன பண்ணானா, சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. 7ஆம் வசனத்துல தாவீது அந்த கோட்டையில் என்ன பண்ணானா, வாசம் பண்ணினபடியால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நம்ம வாக்குத்தத்தம் பண்ணின தேவனுடைய அபிஷேகத்திற்காக நம்ம காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது யோவேல சொல்லுகிறபடி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு விரோதமா இருக்கிற சகல தடைகளை உடைத்து நம்முடைய தரிசனங்கள் நிறைவேற, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, அல்லது நம்முடைய இலக்குகளை அடைய அந்த அபிஷேகம் நமக்கு உதவியா இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி ராஜாவான பிறகு முதல்ல சாமுவேல் அவரை அபிஷேகிக்கிறார். அப்பொழுது சவுல் ராஜாவா இருக்கிறார். அப்பப்ப போய் சவுலுக்கு தெரியாம போய் சின்ன சின்ன யுத்தங்களை நடத்தி கொண்டு வந்து அவர் இவ்விதமாய் வாழ்ந்து வந்தார். ஆனால் மீண்டும் ஒருவரை தாவீதை அபிஷேகிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டு தாவீதை ஆண்டவர் அபிஷேகிக்கும் போது அங்கே இருந்த எல்லா எதிர்ப்பின் வல்லமைகளை முறியடித்து அந்த கோட்டையை பிடிக்க, அதில் வாசம் பண்ண, அல்லது தன்னுடைய இலக்குகளை தரிசனத்தை அடைந்து அதை கைப்பற்றி கொள்ள கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தது போல இந்த நாளிலே நம்ம பல காரியங்களை எதிர்பார்க்கிறோம். தேவனுக்காக பல பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இதற்கு அடிப்படை மீண்டும் ஒரு விசை நம் ஆண்டுடைய வல்லமையினால நிரப்பப்படும் போது, அபிஷேகப்படும் போது ஆண்டவர் நமக்கு அந்த பலனை தந்து நம்முடைய வாக்கு தத்தங்களை நாம் பற்றி கொள்ள, பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? கிருபை செய்கிறவராக இருக்கிறார். பல நாட்களாக நம்ம காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம், பல முன்னேற்றங்களுக்காய் ஜெபிக்கிறோம், பல காரியங்களை நம்ம இருதயத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அபிஷேகம் நம்ம மேல வரும்போது அந்த காரியங்கள் எளிதாய் நாம் கைப்பற்றி கொள்ள, நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது. 2 சாமுவேல் chapter 5:7. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 இடத்துல ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில சொன்ன காரியங்களை நம்ம வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே சம்பவங்களை மீண்டுமா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6ஆம் வசனத்திலிருந்தே நம்ம முன்பதாக பார்த்தது போல எபூசியர் அதற்கு எதிராக இருந்தார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு தருகிற அபிஷேகமானது நம்முடைய எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் நம்முடைய பலத்துக்கும் மேற்பட்ட காரியங்களை செய்ய அந்த தேவ வல்லமை நமக்கு உதவியா இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. பூரண அபிஷேகம், மறுபடியும் பிறத்தல், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாம் இழந்த எல்லாவற்றையும் அல்லது நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் நாம் திருப்பிக் கொள்ள, நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்களிலே போதுமானதாக இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய அபிஷேகத்துக்கு நேராய் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது நாம் வாஞ்சிக்கிற, வேண்டுகிற, விரும்புகிற அல்லது நம்முடைய இலக்குகளை அடைய கர்த்தர் நமக்கு தர இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுடையவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயங்கரமான சவாலை இங்கேயும் அந்த எபூசியர் சொல்றாங்க, விடுறாங்க. ஆனா எபூசியரை நிர்மூலம் பண்ணி அந்த இடத்தை சுதந்திரிக்க கர்த்தர் தாவீதுக்கு அனுக்கிரகம் பண்ணினது போல இந்த நாட்களிலே நமக்கு விரோதமா இருக்கிற சவால்களிலிருந்து நம்மை பாதுகாக்கவும், நாம் இந்த பூமியிலே கர்த்தருக்கென்று ஒரு நகரத்தை கைப்பற்ற அல்லது கோட்டையை பிடித்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா விக்கிரக கோட்டைகளையும் கைப்பற்ற ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை அறிந்து தேவ அபிஷேகத்துக்காய் காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய அபிஷேகம் பலத்த காரியங்களை செய்கிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் பெரிய காரியங்களை செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8ஆம் வசனத்துல ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணின பிறகு நடக்கிற 2வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும் போது 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 1 Chronicles chapter 11 verse 8. பிற்பாடு அவர் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான், யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது அவன் கோட்டையை பிடித்தான், தரிசன இடத்தை பற்றி கொண்டான். பிறகு அவன் அதை கட்ட ஆரம்பித்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கென்று
பல காரியங்களை அவன் கட்டும்படியாய் தீர்மானம் பண்ணினான். அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது, அவருடைய ஊழியம் கட்டப்பட்டது, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. அந்த வசனத்துடைய பிற்பகுதியில் நம்ம வாசிக்கும் போது, பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தந்த அபிஷேகம் நம்முடைய தரிசனங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. அது மாத்திரமல்ல, உடைந்து போன இடங்களை அல்லது புதிய காரியங்களை கட்ட தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல சொல்லுகிறது, நகரத்தின் மற்ற இடங்களை என்ன பண்ணானா, பழுது பார்த்தான். கர்த்தருடைய நாமம் அது வரைக்கும் பழுது அப்படியாய் உடைந்து போயிருந்த காரியங்களை அவன் செப்பனிட்டு சரி செய்ய தேவனுடைய அபிஷேகம் அவனுக்கு போதுமானதாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக பகுதிகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவருக்கென்று ஒரு பலத்த நகரமாக சேனையாக எழும்ப வேண்டும் என்று நாம் காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பல இடங்கள் பழுதாய் காணப்படுகிறது. பல இடங்கள் ஸ்திரமற்றதா இருக்கிறது, பல இடங்கள் பலவீனமா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது அந்த பழுதான இடங்கள், பலவீனமான இடங்களை ஆண்டவர் எடுத்து நிலைநிறுத்த கட்டி முடிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு அரணான பட்டணமாக கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நிலைமையிலே ஆண்டவர் நம்மை சரி செய்து நம்மை உருவாக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போதுதான் நம்முடைய காரியங்கள் எந்தெந்த இடத்துல பழுதா இருக்கிறது, எந்தெந்த காரியங்கள் நம்ம செப்பனிட வேண்டும், புதுப்பிக்க வேண்டும், எந்தெந்த இடத்துல மறுரூபமாக வேண்டும், எந்தெந்த இடத்துல நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறது மாத்திரமல்லாமல் உதவி செய்யும் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்பட்ட போது அப்படி ஞானஸ்தானம் எடுத்த போது நம்முடைய வாழ்க்கையில பல குறைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதை அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம அதை கட்டி எழுப்பவும் அதை சரி செய்யவும் ஆண்டவருடைய கிருபையின் வல்லமை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை பரிபூர்ணமாய் ஒரு முழுமையான மாளிகையாக கட்டி எழுப்ப முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்துல அதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 Kings chapter 18 verse 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பலிபீடம் ஒன்று அங்கு இருந்தது, அது தகர்க்கப்பட்டதாய் காணப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வார்த்தைகளை அப்படியாய் நாம் கவனமாய் வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை அங்கே மகிமைப்படுத்துகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் என்ன பண்ணானா, செப்பனிட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாக அவன் அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு சரி செய்தான். அப்பொழுது அங்க தேவன் பலத்த காரியங்களை செய்தார். இந்த கால வேளையில அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக காணப்படும் போது நம்மை நாமே ஆராய்ந்து அறியவும், நம்ம அடிக்கடி வேதத்துல வாசிக்கிறோம், நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்தால் நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்திருக்கப்படும். இந்த அபிஷேகம் ஒன்று நாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி, அது மாத்திரமல்ல நம்மை சரி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நம்முடைய பலவீனங்கள்ல ஆவியானவர் தாமே பெருமூச்சோடு என்ன பண்ணுகிறாரா, விண்ணப்பம் பண்ணுகிறார். பவுல் அநேக இடங்களில் சொல்லுகிறார், நம்முடைய பலவீனத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்ப, நம்முடைய வாழ்க்கை முழுமையான ஒரு வாழ்க்கையாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அப்பொழுது எலியா, என் கிட்ட வாருங்கள் சகல ஜனங்களை நோக்கி என்றான். சகல ஜனங்கள் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் என்ன பண்ணானா, செப்பனிட்டான். பொறுமையா இருந்து ஏன் இது தகர்க்கப்பட்டது என்று சொல்லி அந்த தகர்க்கப்பட்ட காரணங்களை அறிந்து அவற்றை முற்றிலுமாய் அவன் சரி செய்த பிறகு அவன் பலி செலுத்த ஆரம்பித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அப்படியாய் பலியை பட்சித்து போட்டது போல இந்த நாளிலே அபிஷேகம் பெற்ற நாம் நம்முடைய ஆராதனையிலே தேவன் இறங்கி வர ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ளேயும் சில நேரத்துல செப்பனிட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது.
அந்த அபிஷேகம் நம்மை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆளுகைக்கு, தேவனுடைய அக்கினிக்கு, தேவனுடைய பரிசுத்தமான ஆவியானுடைய வல்லமைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை உணர்த்தி, கண்டித்து உணர்த்தி, நாம் நம்மை செப்பனிட, சரிபார்க்க, நாம் நம்மை அப்படியாய் ஒரு விசை நாம் நம்மை ஆராய்ந்து அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களில் இருக்கிற ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு, நடத்துவார் என்று சொல்லி அநேக இடங்கள்ல பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் ஒன்றாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அபிஷேகம் பெற்ற பிறகு நம்முடைய வாழ்க்கையில நம் பூரணர் ஆகும்படியாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்துல, பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை என்ன பண்ணானா, பழுது பார்த்தான். எதிரிகள் உள்ளே வரக்கூடிய இடங்கள் உடைந்து போயிருக்கிறது, வாசல் இருக்கிறது, வழி இருக்கிறது என்று அறிந்து அவற்றை எல்லாமே அவர்கள் என்ன பண்ணாங்களா, உடைந்து போன அந்த காரியங்களை அவர்கள் சரி செய்து முற்றிலும் ஒரு அரணான பட்டணமாக சத்ரு உள்ளே வராதபடி ஆண்டவர் மதிலு சுவருமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் சரி செய்து கொள்ளும் போது நிச்சயமாய் அப்படியாய் தொடர்ந்து அந்த ராஜாவாய் தொடர்ந்து இருக்கவும், தேவனுடைய அபிஷேகத்தை நம்மளை காத்துக்கொள்ளவும், ஆண்டவருக்கென்று நம்ம மரண பரியந்த எழும்பி பிரகாசிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, தேவன் அவன் பெற்ற அபிஷேகம் என்ன செய்தது என்றால் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 Chronicles chapter 11 verse 9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில பழுது பார்க்க வேண்டிய இடங்களெல்லாம் சரி செய்த பிறகு ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை என்ன பண்றாரு, தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நாம் விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் பெற்ற அபிஷேகம் நிச்சயமாய் நம்மை விருத்தி அடைய வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பழுதுகளை நாம் சரி செய்து முற்றிலும் ஆண்டவருக்கு ஏற்ற தகன பலியாக ஈசாக்கு ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் ஈசாக்கை ஆசிர்வதித்தது போல, ஆபிரகாமை ஆசிர்வதித்தது போல நம்மையும் இந்த நாட்களிலே பலுகி பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பலுகி பெருகும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்ற ஒரு பெயரில ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வருகிற நாம் எப்பொழுது அதை செய்வார் என்றால், நாம் பழுது பார்க்க வேண்டிய காரியங்களை பரிபூர்ணமாய் பழுது பார்த்து ஆராய்ந்து அறிந்து வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிற விதமாக நாம் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அறிந்து சத்துருவுக்கு இடம் கொடுக்காதபடி முற்றிலுமாய் நம்மை காத்துக்கொள்வர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை பெருக்க துவக்குகிறார், நம்மை ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கிறார், நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் விரிவடைய பண்ணுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று நம்ம ஊழியம் செய்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரி செய்து கொள்ளும் போது நிச்சயமாய் அந்த அபிஷேகம், இந்த ராஜரிக அபிஷேகம் அல்லது நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வையும் பெருக்கத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஆசுவதையும் உண்டாக்குகிறது. அநேகர் அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க, தேவனுடைய காரியங்களை செய்யறாங்க. ஆனால் பழுது பார்க்க வேண்டிய காரியங்களை பழுது பார்த்து ஆண்டவருக்கு பரிபூர்ணமாய் நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி பழுது பார்க்காவிட்டால் அந்த ஆசீர்வாதங்கள் வீணாகி போய்விடுகிறது. ஓட்டை பையிலே போடப்பட்ட பணத்தை போல அது விரயமாகிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவருக்கு விட வேண்டிய காரியங்களை விட்டு நம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து நம் முற்றிலுமாய் வேலையெடுக்கப்பட்ட தோட்டத்தை போல ஆண்டவருக்குள்ளாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே விதமாய் சொல்லப்படுகிறது. 2 Samuel chapter 3 verse 1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல
இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நடுநாள் என்ன பண்ணுச்சான்? யுத்தம் நடந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு யுத்தம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன காரியம் என்றால், இந்த யுத்தத்துல தாவீது என்ன பண்ணல? பலவீனப்படல. தாவீது வர வர என்ன பண்ணானா? பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர என்ன பண்ணாங்களாம்? பலவீனப்பட்டு போனார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம யுத்தம் பண்ணும்போது கர்த்தருடைய அபிஷேகம் அந்த யுத்தத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. நமக்கு இழப்புகள் நஷ்டங்கள் வராதபடி ஆண்டவர் நமக்காய் யுத்தம் பண்ணி நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்ட உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அபிஷேகம் பெற்றவுடனே பாடுகள் ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் ஆரம்பிக்கும், போராட்டங்கள் ஆரம்பிக்கும், எதிர்ப்புகள் சவால்கள் வந்தாலும் ஆண்டவர் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்பு வைத்து நம்மை ஆண்டவர் வர வர பெருக பண்ண அந்த அபிஷேகம் போதுமானதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே நாம் வாசித்தது போல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பெற்ற அபிஷேகம் நம்முடைய இலக்கை அடைய நமக்கு உதவி செய்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்மை அது உணர்த்தி நம்மை சரி செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய தவறுகள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய அபிஷேகம் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து அறிந்து நம்மை நாமே சோதித்து அறிந்து தேவனுடைய பாதத்தில் காணப்படும் போது ஆண்டவர் நம்மை பூரண புருஷராக மாற்றி கர்த்தரை ஆஸ்வதிக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக பூரணர் ஆன பிறகு ஆண்டவருக்கு முன்பாக நாம் அப்படியாய் தேவனுடைய பார்வையில பரிபூரணராய் காணப்படுகிற போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களை என்ன பண்றாராம்? அவர் ஆஸ்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில நாங்கள் முதலாவது அபிஷேகிக்கப்பட வேண்டும், பிறகு எங்களுடைய வாழ்க்கையில பூரணராக வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பும் போது நாம் விரும்பாத எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களால ஆண்டவர் நம்மை நிரப்பி நம்மை நாளுக்கு நாள் பெருக பண்ணுகிறார், பலப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. 2 இடங்களில் சொல்லப்படுகிறது. தாவீது நாளுக்கு நாள் என்ன பண்ணானா? விருத்தி அடைந்தான். இந்த இடத்துல சொல்லுகிறது தாவீது வர வர விருத்தி அடைந்த, வர 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 பலத்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கை காணப்படும் போது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பார்க்கிற காரியங்கள்ல நம்மை நாம் அப்படியா நிதானித்து ஆராய்ந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம் வளரவும் கடி கொடுக்கவும் மீதியா இருக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு 4வது காரியங்கள் தேவனுடைய அபிஷேகம் தாவீதுடைய வாழ்க்கையில செய்த காரியம் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 Chronicles chapter 11 verse 10. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும். 11ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் லக்கமும் ஆவது, அக்மோனின் குமாரனாகிய யாஷோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுக்கு கர்த்தர் தந்த அபிஷேகம் அவனுக்கு ஒரு பாதுகாவலை தந்ததாய் காணப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமா இருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும், ஆண்டவர் அவன் வசமா இருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீரத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. தாவீதை பாதுகாக்க ஆண்டவர் அநேக பலசாலிகளையும் பராக்கிரமசாலிகளையும் தேவன் தாவீதோடு இருக்கும்படி செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் பூரண அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அல்லது ஆண்டவருடைய பாதுகாவல் நம்ம மேல காணப்படுகிறது என்பதை முற்றிலுமாய் நாம் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பெற்ற அபிஷேகம் முதலாவது நம்முடைய தரிசன இலக்கை அடைய நமக்கு உதவி செய்கிறது. 2வது அது நம்மை சரி செய்கிறது. 3வது நம்மை ஆசீர்வதிக்கிறது. 4வது அது நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள் என்றால் அது கர்த்தரே ஏற்படுத்தின ஒரு காரியங்கள். முதல் தடவை அவன் அபிஷேகப்பட்ட போது அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 1 Samuel chapter 17 verse 37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதை ஆண்டவர் பாதுகாத்த அந்த காரியங்களை இங்க சொல்லுகிறது. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்ன பண்ணாராம்? தப்புவித்தார் அல்லது பாதுகாத்தார். கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உடனே இருப்பாராக என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தாவீதை பாதுகாத்தார். தன்னுடைய பரிசுத்த அபிஷேகத்தினால வல்லமையினால பாதுகாத்தார். சிங்கமும் கரடியும் அவனை சேதப்படுத்த முடியாதபடி பாதுகாத்தார். பெலிஸ்தனிடத்திலிருந்து தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி கர்த்தர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் நாம் பெற்ற அபிஷேகமானது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று வருகிற பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பராக்கிரமசாலிகளினாலே தாவீது பாதுகாக்கப்படவில்லை. ஆண்டவருடைய அபிஷேகம் தாவீதோடு இருந்தபடினால தாவீதை பார்க்க, தாவீதை பாதுகாக்க கண்களால் காணப்படுகிற அளவுக்கு பராக்கிரமசாலிகளை கர்த்தர் உண்டாக்கினார். அதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருந்து சிங்கத்துடைய வல்லமைக்கும் கரடியினுடைய வல்லமைக்கும் கோலியாத்துடைய வல்லமைக்கும் அவன் எந்த ஒரு ஆயுதம் இல்லாதபடி தனியாய் அவைகளை கொன்று போட கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தது போல இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம எதையும் சார்ந்தராம கர்த்தரை முற்றிலும் சார்ந்திருக்கும் போது சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஆயுதமும் கிடையாது. ஒரே ஒரு கவன் கல்லால ஒரு பெரிய கோலியாத்தை அவன் நிர்மூலம் பண்ணினது போல இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் வைத்து அபிஷேகத்தால நம்ம நிரப்பப்பட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில காணப்படும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு விரோதமா இருக்கிற எந்த ஒரு வல்லமையும் கர்த்தர் தாழ்ந்து போக பண்ணுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல விதமாய் சொல்லுகிறபடி, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படி தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமா இருந்தார். ராஜாவா ஆக்கின வரைக்கும் அவன் வசமா இல்ல. கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தாவீதுடைய வசமா இருந்து அவனை பாதுகாத்தார். வெளிப்படைக்கு அவங்க எல்லாம் பராக்கிரமசாலிகளாய் காணப்பட்டாலும் அதை விட ஒரு மேலான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தாவீதுக்கு தந்து ஆண்டவர் அப்படியா எல்லா தீமைக்கு விலக்கி அவனை பாதுகாத்தது போல இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்க போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை பாதுகாத்த தேவன் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க அவருடைய அபிஷேகம் நமக்கு போதுமானதாயிருக்கிறது. இந்த நாட்களிலே தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களைப் போல நம்ம வாழ்க்கையில நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அபிஷேகத்துக்காக இந்த நாட்களில் காத்திருந்து நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. எப்படியாவது நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய தரிசனங்களை நம்ம அடைய முடியும். ரெண்டாவது நம்ம பார்த்தது போல நம்முடைய இருதயத்தை நாம் அப்படியாய் சுத்தமாக்கி ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். அவருடைய வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படவும் அவருடைய ஆவியினாலே நாம் அவருடைய ஆவியினாலே கழுவப்படவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். மூன்றாவது, நமக்குள்ளே ஒரு விருத்தியை கர்த்தர் தருகிறார். எவ்வளவு யுத்தம் நடந்தாலும் என்ன காரியம் நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கமும் ஆசீர்வாதமும் நிச்சயமாய் உண்டாக ஆண்டவர் உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அந்த அபிஷேகத்தை காத்திருந்து அப்படியாய் நம்ம பாதுகாத்து தேவனுக்கென்று வாழும்போது அந்த அபிஷேகம் நமக்கு எல்லா விதத்தில் உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. 10வது வருஷத்துல வாசிக்கிறபடி ஆண்டவர் தாவீதை பரிபூர்ணமாய் பாதுகாத்தது போல இன்னைக்கும் நம்மளை பாதுகாக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அபிஷேகம் பெற்றவன் மேல எந்த ஒரு வல்லமையும் நேரிடாதபடி கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது.
இந்த நாட்களில் எப்படியாவது தேவ அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவர் பாதுகாக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தாவீதோடு இருந்து தாவீது அபிஷேகம் பெற்ற பிறகு இப்படிப்பட்ட நிலைமையில காணப்பட்டது போல நாங்களும் அபிஷேகத்தை பெற்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அல்லது அபிஷேகத்தை பெற்ற பிறகு எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமைகளை நீங்கள் ஆண்டவரே உயர்ந்திருக்க, குடியிருக்க ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்கிறீர் ஐயா. அந்த நாட்களில எப்படியாவது நாங்கள் காத்திருந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினால நாங்கள் புதுப்பிக்கப்பட, ஜெனிப்பிக்கப்பட, நிறையப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் ஐயா. பல நாட்களாக நாங்கள் ஜெபிக்கிற, எதிர்பார்க்கிற நன்மைகள், எங்களுடைய இலக்குகள், எங்களுடைய தரிசனங்களை நாங்கள் அடைய அபிஷேகம் எங்களுக்கு உதவி செய்கிறது. அதற்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எப்படிப்பட்ட தடைகளை உடைத்து ஆண்டவர் எங்களை சுதந்திரிக்க செய்ய கிருபைகளுக்காய் நன்றி. உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களில் ஒவ்வொருடைய குடும்பங்களையும், ஒவ்வொருடைய உள்ளங்கள்ல, ஒவ்வொருடைய இல்லங்கள்ல இப்படிப்பட்ட நிலைமைகள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.